இப்ப வந்து பாரதியோட பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது அதாவது சென்னையில வந்து அதாவது விகில் அப்படிங்கிற ஒரு மக்கள் கருத்தரங்க கூட்டம் வந்து ஒண்ணு நடத்துறாங்க. அதுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து சீமான் அவர்கள வந்து அழைச்சிருக்காங்க. அதாவது தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படிங்கிற தலைப்புக்கு வந்து பாரதிய பத்தி புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறப்பு அழைப்பாளரா வந்து அண்ணன் சீமான் அவர்கள வந்து அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பாரதிய பத்தி பேசணும். அதாவது வரலாறு. ஓகேங்களா? இத பத்தி பேசணும் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ணன் விஜய் அவர்களை அழைப்பாங்க. இல்ல நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அழைப்பாங்களா? இல்ல எடப்பாடி அவர்கள் அழைப்பார்களா? யார் அழைப்பாங்க? அதாவது இதுக்குன்னா ஒரு அறிவு வேணும்ல. அதாவது அவர பத்தி பேசணும். அது 3/4 மணி நேரம் தான் பேசணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு அண்ணன் சொன்னாராம், "ஏங்க பாரதிய பத்தி எப்படிங்க 3/4 மணி நேரம் பேசுறது? அவர பத்தி பேசணும்னா அவர் பெரிய கடல்ங்க. அவர பத்தி பேசுறதுக்கு நெறைய டைம் வேணுங்க." அப்படிங்கிற மாரி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா 3/4 மணி நேரம் தான் பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லி அண்ணன் அவர்கள் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதாவது சீமான் அவர்கள் அங்க எதுக்கு போயிருக்காரு அப்படின்னா, பாரதியோட புகழ் பற்றி பேசுறதுக்காக. ஏன்னா அவரோட பிறந்த நாள். அதாவது அங்க போகாட்டியுமே அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக பாரதியோட புகழை வந்து போற்றி ஒரு மேடை போட்டு பேசுவார். அது வருஷம் வருஷம் பண்ற ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அண்ணனை சிறப்பு அழைப்பாளராக வந்து அங்க வந்து அழைச்சிருக்காங்க. அங்க போயிட்டு சீமான் அவர்கள் வந்து என்ன பேசினார் அப்படின்னா, அதாவது மத்தவங்க மாதிரி கலைஞர் அவர்களுக்கு அதாவது கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு உங்களுக்கு நீங்க வெற்றி பெறுவதற்கு நான் அணிலா செயல்படுறேன். அதாவது உதயநிதி, இன்பநிதி, ஸ்டாலின் இப்படிங்கிற பேர்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரு அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க போய் சொல்லல. அதாவது அங்க போய் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா, பாரதி சொன்னாரு, தமிழ் மொழியை இந்த உலகத்துக்கே கொண்டு செல்வேன் என்று சொன்னார். பாரதி ஒரு கவிஞன் அல்ல, அவர் ஒரு மகா கவிஞன். அதாவது ஏன் அப்படின்னா, கவிஞன் என்பது காலம் உருவாக்கும். ஆனா மகா கவிஞன் என்பது காலத்தையே உருவாக்கக்கூடியவர் தான் வந்து பாரதியார். அதாவது அவர் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே வந்து இறந்தாலுமே, அவர் வந்து சுதந்திரம் அடைந்து விட்டேன் என்று அவர் பாடியிருக்காரு. அப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிற மாதிரி பாரதியாரோட புகழை வந்து அங்க பேசுறாரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அங்க போயிட்டு, நாயக்க மன்னர்கள் காலத்துல வந்து தமிழ் மொழி வந்து ரொம்ப அழிவின் விளிம்பிற்கே சென்று விட்டது. அப்பொழுது ஒருவர், அதாவது இந்த மழை பெய்யும் போது சாரல் மழையோ இல்ல இந்த மாதிரி இல்லாமல் ஒரு பெரும் மழையாகவும் ஒரு காட்டு தீயை போலவும் பாரதியார் வந்து அந்த டைம்ல வந்து தமிழ் மொழியை வந்து வளர்த்தெடுத்தார் அப்படின்னு வந்து அண்ணன் அங்க வந்து சொன்னாரு. அதே மாதிரி தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினையே அழித்திடுவேன் என்று சொன்ன பாரதியாரையே வந்து பட்னி போட்ட உலகண்டா இந்த சமூகம். அதனால இது ஒரு கேடுகட்ட சமூகம். அதே மாதிரி அண்ணா என்ன சொன்னார்னா, பாரதி பெரும்பாட்டன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்னபோது அதாவது நோட்டீஸ் அடிச்சு ஒட்டும்போது வந்து